உடையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி 40 சீட்டா? வாய்ப்பே இல்லை. 3 நாள் கெடு கொடுத்த ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்பாகி வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 40 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் எதிர்பார்க்கும் நிலையில் ராஜ்யசபா சீட்டை கேட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் 25 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதி கூட ஒதுக்க முடியாது என திட்டவட்டமாக திமுக சொன்ன நிலையில் கூட்டணியை விட்டு வெளியேறும் முனைப்பில் காங்கிரஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் கூட்டணி குறித்து இன்னும் 3 நாட்களில் முடிவெடுக்க காங்கிரஸ் தலைமைக்கு கெடு விதித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தல்களில் பெற்ற வெற்றிகளை அடிப்படையாக கொண்டு இந்த முறை அதிக தொகுதிகள் கோரி வலியுறுத்தி வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்றதையும் சமீபத்திய மக்களவைத் தேர்தலில் 10 தொகுதிகளில் முன்னிலை பெற்றதையும் முன்வைத்து இந்த முறை குறைந்தது 40 தொகுதிகளில் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்துள்ளது. அதோடு 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளையும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற கருத்தும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த கோரிக்கைகளுக்கு திமுக தரப்பில் ஒப்புதல் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் இணைந்துள்ள சூழலில் அதிக தொகுதிகளை ஒதுக்க இயலாது என்ற நிலைப்பாட்டை திமுக எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 25 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வரை மட்டுமே வழங்க முடியும் என்று திட்டவட்டமாக திமுக தெரிவித்துள்ளது. இந்த நிலைப்பாட்டை ஏற்க முடியாது என்று காங்கிரஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் மட்டுமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் என கூறியுள்ளது. இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சிக்கலாகவே இன்னும் இருக்கிறது.